என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி உனக்கு பேரதிர்ஷ்ட செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் ஒரு துஷ்ட சக்தி இருக்கின்றது. அது இருப்பதோடு மட்டுமல்லாமல் அங்கிருந்து பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றது. உனக்கு எதிராக உன்னுடைய குடும்பத்தில் உன் நிம்மதியை கெடுக்க அந்த துஷ்ட சக்தி செய்கின்ற பல சூழ்ச்சிகளை தெரிந்து கொண்டதனால்தான் உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே யாரோ ஒருவரினுடைய சூழ்ச்சிகளால் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை விட இதையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்பதனால்தான் உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக அது நடந்து விடுகின்றது. நீ எந்த விஷயத்தை எப்படி செய்கிறாய் என்பதை பொறுத்து உனக்கு நல்லது நடக்கும். எந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை வந்து சேரும். இப்படியாக இத்தனை நாளும் என் பிள்ளை நீ கஷ்டத்தில் தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இப்பொழுது இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதனை உன் அம்மா கொண்டு வந்து உன் முன்னால் நிறுத்தி இருக்கின்றேன். எதனால் வருகின்றது, யாரால் வருகின்றது என்று தெரியாமல் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா? இப்பொழுது பிரச்சனைகளுக்கான காரணத்தையும் சொல்லிவிடுகின்றேன். உன் இல்லத்தில் இந்த துஷ்ட சக்தி எங்கே இருந்து வேலையை செய்கிறது என்பதனையும் உன் அம்மா உனக்கு சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகாவது இதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்கிறாயா என்று பார்க்கலாம் அல்லவா? உன் வராகி எவ்வளவுதான் உனக்காக அத்தனை விஷயங்களையும் செய்தாலுமே என் பிள்ளையை நீ இருந்து செய்வதுதான் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றும். நீ இருந்து என்ன செய்கிறாய் என்பதில்தான் இந்த வாழ்க்கை உனக்கான மன நிம்மதியை நிச்சயமாக கொடுக்கும் அல்லவா? இத்தனை காலமும் நீ பட்ட வேதனைகளும் இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்களும் போதும். இனிமேல் உன்னை சுற்றி என்ன நடக்க வேண்டும் என்பதனை உன் அம்மா நான் தீர்மானித்து கொடுக்கிறேன். என் குழந்தையே, துஷ்ட சக்திகள் உன் இல்லத்தில் நடமாடுவதனால்தான் அங்கு எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் நேரமும் அங்கே கெட்ட சக்தியின் நடமாட்டத்தை உன்னால் உணர முடிகின்றது. ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. மேலும் மேலும் பல கஷ்டத்தையும் கண்ணீரையும் அதிகமாக நீ சுமந்து நிற்பதனால் உன்னால் எந்த ஒரு செயலையுமே சரியாக செய்ய முடியாமல் நீ தவித்து நிற்கிறாய். உனக்காக நான் இருந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எப்பொழுது பார்த்தாலுமே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை மட்டுமே தேடி தேடி வருகிறதே. எப்பொழுதும் எதற்காக நம்மை மட்டும் துன்பங்கள் நாடி நாடி வருகிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயல்லவா? சில நேரங்களில் சம்பந்தமே இல்லாமல் இல்லத்தில் பிரச்சனைகள் நடக்கும். சில நேரங்களில் எந்த விதமான ஒரு காரணமும் இல்லாமல் அங்கே கூச்சலும் சத்தமும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். இப்படியாக உன்னுடைய இல்லத்தில் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பொழுதுதான் உனக்கே சில சந்தேகங்கள் வாழ்க்கையின் மீது ஏற்பட்டிருக்கிறது. உனக்கே சில சந்தேகங்கள் நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று தோன்றியிருக்கிறது. உன்னுடைய இந்த தோன்றலுக்கான பதிலை நான் நிச்சயமாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்கிறேன், உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தினால் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் எத்தனையோ துன்பங்களை நீ அனுபவித்து இதிலிருந்து எப்படி மீண்டு வர முடியும் என்று தெரியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? இப்பொழுது இந்த வேதனையிலிருந்து உன்னை சரி செய்வதற்கான அத்தனை நிலையையும் உன் அம்மா நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு
ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகின்ற பொழுது அம்மாவே அதை சரி செய்து கொடுப்பேன். ஆனால் இந்த துஷ்ட சக்திகள் ஏற்படுத்துகின்ற பிரச்சனைகளை நீதான் சரி செய்ய வேண்டும். ஏன் தெரியுமா? குடும்பத்திற்குள் சண்டைகளும் சச்சரவுகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும் பொழுது கூட அதையெல்லாம் பெரிதுபடுத்தாமல் நாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை சமாளிக்க வேண்டும் என்று நீ இருப்பாயானால் அந்த துஷ்ட சக்திகள் உள்ளே வந்திருக்காதல்லவா? எந்த இடத்தில் சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதோ, எந்த இடத்தில் சண்டைகளும் சச்சரவுகளும் அதிகமாக நடக்கிறதோ அங்கு துஷ்ட சக்திகள் இன்னமும் அதிகமாக நடமாட தொடங்கும். அதாவது வந்து செல்கின்ற நிலையில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் கூட இதுபோன்று நடந்தால் அங்கேயே தங்கி இருப்பதற்கு அவர்களுக்கான வாய்ப்புகளாக அமைந்துவிடும். சண்டைகளும் சச்சரவுகளும் அங்கே கூச்சலும் குழப்பமுமாக இருக்கக்கூடிய இல்லத்தில் தெய்வ சக்தியின் நடமாட்டம் இல்லை என்பதனை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நல்ல சக்தியினுடைய நடமாட்டம் அங்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக அங்கே நல்லதொரு அமைதியும் சந்தோஷமும் நல்லதொரு சிரிப்பும் அங்கே நிலவிக் கொண்டிருக்கும். எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்று கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த துஷ்ட சக்திகள் எங்கே இருக்கிறது தெரியுமா? என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில், உன்னுடைய இல்லத்தில் எல்லா இடங்களிலும் நின்று அது ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் என் பிள்ளை, நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? பில்லி ஏவல் சூனியம் என்பது போன்ற இந்த தீய சக்திகளை எல்லாம் விரட்டியடிக்க இன்று தேய்பிறை சஷ்டியினுடைய செவ்வாய்க்கிழமையில் உன்னுடைய இல்லத்தில் ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை ஒலிக்கச் செய். நீயே கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தாலும் சரி, பாடல்களை நீ ஒலிக்க விட்டாலும் சரி, நிச்சயமாக இதிலிருந்து உனக்கான நன்மைகள் நடக்கும். உன் இல்லத்தில் இருக்கின்ற துஷ்ட சக்திகள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடும். எல்லா விதமான கஷ்டங்களையும் கடந்து, எல்லா விதமான துன்பங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மைகளும் நடந்துவிட முடியாதபடிக்கு உன் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற இந்த தீய சக்திகளை எல்லாம் என் பிள்ளை வேறறுக்க வேண்டும். துஷ்ட சக்தியினுடைய நடமாட்டம் ஓர் இல்லத்தில் இருக்கும் பொழுது அங்கு எப்பொழுதுமே கஷ்டமும் கவலையும் கண்ணீரும் தானே இருந்து கொண்டிருக்கும். இதையெல்லாம் நாம் நிச்சயமாக இன்றோடு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இனி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த துஷ்ட சக்திகளினுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே சரியானது என்பதனை நீ கண்டுகொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இவை உன்னை ஆட்டி படைத்தது போதும், உன் நிம்மதியை கெடுத்ததும் போதும். இனிமேல் உன்னுடைய நிம்மதியெல்லாம் கெடுக்காமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் கணக்கில் கொண்டு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதில் நீ உனக்கான தெளிவை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலுமே என் பிள்ளை சரியான தருணத்தில் அதையெல்லாம் எதிர்கொள்வதற்கு நீ தயாராக இருக்கிறாயா என்று ஒரு முறை சிந்தித்துப் பார். நான் என்றும் என்றென்றும் உன்னோடு இருக்கிறேன் என்பதில் உன் கவனம் முழுமையாக இருக்கட்டும். என் பிள்ளையே, இந்த வராகி சொன்னது நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். துஷ்ட சக்திகளினுடைய நடமாட்டம் என்பது என்ன தெரியுமா? உனக்குள் தோன்றுகின்ற எதிர்மறையான எண்ணங்கள் தான். என் பிள்ளையே, எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உனக்கு நம்பிக்கை இருக்காது. அதிலும் குறிப்பாக நீ தெய்வத்திற்கு பூஜைகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உனக்குள் ஒருபோதும் அந்த எண்ணம் தோன்றாது. நாம் இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனைகளை உனக்குள் வராது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளும்
ஒவ்வொரு விதமான துன்பங்களும் உன்னை போட்டு ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும். எந்த நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் வந்ததோ, எந்த நிலையில் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேதனைகள் வந்ததோ, அதையெல்லாம் கடந்து என் பிள்ளை மேலும் மேலும் நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம் உனக்கு தெய்வத்தை வணங்குவதற்கு மனதில்லாமல் போய்விடும். இன்று பூஜைகளை செய்து விடலாம் என்று நினைப்பாய், ஆனால் உன்னால் எழுந்திருக்கவே முடியாது. இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நீ என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய் என்பதனை பொறுத்து உனக்கு எப்பொழுதுமே நிம்மதியை கொடுக்காமல் நீ செய்கின்ற செயலை தடுத்து நிறுத்துகிறது என்றால் என் பிள்ளையே, அங்கே துஷ்ட சக்தி அன்றி வேறு என்ன இருக்க முடியும்? தெய்வ சக்தி நடமாடக்கூடிய இல்லத்தில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் இருக்காது. அதையும் தாண்டி ஒரு பிரச்சனை உனக்கு வருகிறது என்றால் என் பிள்ளையே, இதையெல்லாம் கடந்து இதையெல்லாம் தாண்டி நீ தெய்வத்தின் அன்பை பெற வேண்டும். அதற்கு என் குழந்தை, நீ செய்ய வேண்டியது எல்லாமுமே தெய்வ சக்தி உன் இல்லத்தில் நடமாட அம்மா சொன்னது போல இந்த சஷ்டி நாள் என்பதனால் கந்த சஷ்டி கவசத்தை உன் இல்லத்தில் ஒலிக்கச் செய். அப்படி இல்லையா, ஓம் சரவண பவ என்று என் பிள்ளை நீ எத்தனை முறை வேண்டுமானாலும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். எந்த இடத்தில் மனது சட்டென்று பதற்றமடைகின்றதோ, எந்த இடத்தில் மனது சட்டென்று எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது என்று சொல்லி வேதனைப்படுகின்றதோ, அந்த இடத்தில் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக அடைந்திட உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இருக்க வேண்டும். உன்னோடு என்றென்றும் நான் இருக்கிறேன், உன்னோடு என்றென்றும் இந்த கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, எதை கண்டும் நீ பதற்றமடைய வேண்டாம். எந்த நிலை கண்டும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் உனக்கு எதிராக மாற்றிய இந்த வாழ்க்கை இனிமேல் அதை உனக்கு சாதகமாக மாற்றி கொடுக்க வேண்டும். அதற்கு எந்நாளும் என் பிள்ளை நீ துணை நிற்க வேண்டும். இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளுக்கு அம்மா சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ளும் பட்சத்தில் என் பிள்ளையே, தேவையில்லாத விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி உனக்கு நல்லது நடக்க தொடங்கும். தேவையில்லாத அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை விட்டு கடந்து உனக்கான நல்ல நேரத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்பாராமல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ மீண்டும் உன் வசமாக்கிட போகின்றாய். நீ மீண்டும் இந்த வாழ்க்கையையே உன் கைகளுக்குள் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகின்றாய். அதனால் இனிமேலாவது இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்பதனை என் குழந்தை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும். நம்பிக்கையோடு இருந்தால் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடக்கும். நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். இன்று கந்த பெருமானுக்கு உகந்த நாள் என்பதனால் அவரை மனதார நினைத்தாலே உன் இல்லத்தை ஆட்டி படைக்கின்ற எல்லா பிணியும் எல்லா நோய்களும் உன் இல்லத்தை விட்டு விலகும். ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்பதனால் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, அம்மா சொல்லும் பொழுது நிச்சயமாக அதை உன்னால் உணர முடிகிறது என்றால் உன்னை விட பெரும் பாக்கியம் செய்த குழந்தை வேறு யாரும் இருக்க முடியாது. நீ செய்த புண்ணியங்கள் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். நீ செய்த புண்ணியங்கள் நிச்சயமாக மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எதிர்வருகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு இந்த வாழ்க்கை எதிர்பாராத பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும். நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு பல நன்மைகளை மேலும் மேலும்
உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.